2014ஆம் ஆண்டு அது 20 வயதே ஆன இளைஞர் ஒருவர் ஊர் ஊராக சென்று சுற்றி பார்த்து அந்த வீடியோக்களை யூடியூபில் பகிர்ந்து வந்தார். 10 ஆண்டுகளில் மெல்ல மெல்ல அரசியல் பக்கம் திரும்பிய அந்த இளைஞரின் யூடியூப் கண்டென்ட்கள் தான் இன்று சமூக வலைதளங்களை நிறைத்துள்ளன. ஜெர்மனியில் உட்கார்ந்து கொண்டு இந்திய அரசியல் நிலவரங்களை டேட்டாக்களோடு புட்டு வைக்கும் அந்த இளைஞனின் வீடியோக்கள் யூடியூபில் சக்கை போடுகின்றன. மக்களவை தேர்தல் நேரத்தில் இந்திய வாக்காளர்களையே இன்ஃபுளுயன்ஸ் செய்யும் அளவுக்கு வளர்ந்துள்ள அந்த இளைஞர் தான் துருவ் ரத்தி. ஹரியானா மாநிலம் ரோடக் தான் துருவ் ரத்தியின் சொந்த ஊர். 1994ஆம் ஆண்டு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஜாட் குடும்பத்தில் பிறந்த துருவ் ரத்தி வளர்ந்தது தலைநகர் டெல்லியில் தான். அங்குள்ள அரசு பள்ளியில் படிப்பை முடித்தவர். டெல்லி பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பை தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த நேரத்தில் தான் டெல்லியில் அண்ணா ஹசாரேவின் ஊழலுக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் கவனம் பெற தொடங்கி இருந்தது. 17 வயதே ஆன துருவ் ரத்திக்கு அப்போதுதான் முதலாக அரசியல் மீது ஆர்வம் வந்திருக்கிறது. ஆனால் அண்ணா ஹசாரேவின் அந்த போராட்டம் துருவ் ரத்தியின் அரசியல் ஆர்வத்தை 100% ஆன்டி காங்கிரஸ் ஆக மாற்றியுள்ளது. டெல்லியில் படிப்பை முடித்துவிட்டு ஜெர்மனிக்கு இன்ஜினியரிங் படிக்க சென்ற துருவ் ரத்திக்கு வழக்கமான டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க பிடிக்கவில்லை. இதனால் ஊர் சுற்றி பார்த்து அதை யூடியூபில் பதிவேற்றுவதை பொழுதுபோக்காக செய்துள்ளார். 2014இல் ஆரம்பித்த அவரது இந்த யூடியூப் பயணம் இன்று 19 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்றுக் கொடுத்துள்ளது. ஆரம்பத்தில் வெறும் vlog வீடியோக்களை மட்டுமே வெளியிட்ட துருவ் ரத்தியின் கவனம் மெல்ல மெல்ல அரசியல் பக்கம் திரும்பியது. மோடி அரசின் மீதான அவரது அதிருப்திகள் அதிகரிக்க அது கண்டென்ட்களில் எதிரொலித்தது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிஜேபி ஐடி செல், இவிஎம் ஹேக்கிங், தி ரியாலிட்டி ஆஃப் யோகி ஆதித்யநாத் என 2017இல் அவரது கண்டென்ட்கள் பாலிடிக்ஸை நோக்கி நகர்ந்திருந்தன. இந்த 3 ஆண்டுகளில் வெறும் 50,000 சப்ஸ்கிரைபர்களை மட்டுமே அவரால் ஈர்க்க முடிந்தது. 2018இல் பிஜேபி ஐடி செல் பார்ட் 2 என அவர் வீடியோ வெளியிட துருவ் ரத்தி மீது பாஜகவினர் வழக்கு தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து 3 years மோடி எக்ஸ்போஸ்ட் என வீடியோ வெளியிட்டவர் பாகிஸ்தானில் இம்ரான்கான் தோல்வி குறித்தும் அலசி ஆராய்ந்தார். ஆனால் அந்த வீடியோவே இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. ஒவ்வொரு வீடியோவையும் டேட்டாக்களோடும் ஆதாரங்களோடும் அடுக்கி உருவாக்கியதால் அவருக்கான ஆதரவு பெருகியது. இந்தியில் வெளியான வீடியோக்கள் வட மாநிலங்களில் வரவேற்பை பெற்றன. இந்த நேரத்தில் தான் ஜெர்மானிய பெண்ணான ஜூலி லிபருடன் காதலில் விழுந்தார் துருவ் ரத்தி. 2021இல் அவரை திருமணமும் செய்து கொண்டார். தொடர்ந்து தனது யூடியூபில் மியூச்சுவல் ஃபண்ட், பிட்காயின், தத்துவம் என பல எஜுகேஷன் கண்டென்ட்களை பகிர்ந்து வந்த துருவ் ரத்தி இந்தியாவில் நடக்கும் தேர்தல்களையும் அங்கு வெற்றி தோல்வியடையும் கட்சிகளையும் அலசி ஆராய்ந்தார். ஆரம்பத்தில் 100% காங்கிரசுக்கு எதிரான மனநிலையில் இருந்த துருவ் ரத்தி தற்போது பாஜகவின் கொள்கைகளை கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். கேரளா ஸ்டோரி திரைப்படம், மணிப்பூர் கலவரம், இந்தியா பாரத் சர்ச்சை என கடந்த சில மாதங்களாகவே அவர் வெளியிட்ட வீடியோக்கள் மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்கின. மக்களவை தேர்தல் நெருங்கிய நேரத்தில் பிப்ரவரி மாதம் இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறதா என புதிய வீடியோவை வெளியிட்டார் துருவ் ரத்தி. மோடியை விமர்சித்து தனது கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக ஆதாரங்களை அடுக்கி அவர் வெளியிட்ட 29 நிமிட வீடியோ 23 மில்லியன் வியூஸை தாண்டி ஹிட் அடித்தது. சாமானியர்கள் தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள் வரை அந்த வீடியோவை பகிர்ந்தனர். இதனால் சூப்பர் ஸ்டார்களின் படங்களைப் போல துருவ் ரத்தியின் வீடியோக்களும் மற்ற மொழிகளில் டப் செய்யப்பட்டன. அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான பிறகு தி டிக்டேட்டர் என்கிற பெயரில் மற்றொரு வீடியோவை வெளியிட அதுவும் 33 மில்லியன் வியூஸ்களை பெற்று ஹிட் அடித்தது. இதனால் 25 லட்சம் புதிய சப்ஸ்கிரைபர்களை பெற்றார் துருவ் ரத்தி. இந்த வீடியோக்கள் அனைத்தும் இந்தி பேசும் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதால் ஆடி போயிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அவர் காங்கிரசின் கைகூலி என்று விமர்சனங்கள் அடுக்கப்பட்டாலும் எந்த அரசியல் கட்சியிடமும் பணம் வாங்கி வீடியோ வெளியிடுவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் துருவ் ரத்தி. தனது கண்டென்ட்களுக்கு இந்தியா முழுக்க கிடைத்த வரவேற்பை பார்த்து தற்போது தமிழ், தெலுங்கு, கன்னடா, தென்னிந்திய மொழிகளிலும் புது யூடியூப் சேனல்களை தொடங்கியுள்ளார். குவாலிட்டியான கண்டென்ட்களை வழங்க துருவ் ரத்தி மீடியா என்கிற கம்பெனியையும் தொடங்கி இருக்கிறார். ஒன் மேன் ஆர்மியாக தொடங்கியவர் இன்று ரிசர்ச் செய்வதற்காக மட்டுமே 1 டஜன் ஆட்களை பணிக்கு அமர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. துருவ் ரத்தியின் வீடியோக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கே தலைவலியை கொடுத்துள்ளன. தனி ஒருவர் செய்யும் செயலை ஒரு மீடியா நிறுவனத்தால் செய்ய முடியாதா என சாமானியர்கள் கேள்வி கேட்க தொடங்கியுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன் டிராவல் பிளாகில் ஆரம்பித்த துருவ் ரத்தி இன்று இந்தியாவின் மிகப்பெரிய இன்ஃபுளுசர்களில் ஒருவர். யூடியூப் மூலமாக மட்டுமே அவர் மாதம் $20,000 வரை வருமானம் பெறுவதாக கூறப்படுகிறது. அரசியல் ஆதாயங்களை எதிர்பார்த்து துருவ் ரத்தி வீடியோக்களை வெளியிடுவதாக விமர்சனங்கள் எழுந்தாலும் குறைந்தபட்சம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அரசியலுக்கு வரப்போவதில்லை என்பதை அறிவித்துள்ளார் துருவ் ரத்தி. அவரது வீடியோக்கள் அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அறுதியிட்டு கூற முடியாது என்றாலும் இந்தியாவில் யூடியூப் கண்டென்ட் உருவாக்கத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை மறுக்க முடியாது.